ஸோ பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக அந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுவோம். ஸோ ஏங்கிற ஒரு பைப்பை வந்து ஒரு டேங்கை 10 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏங்கிற ஒரு பைப்லேருந்து தண்ணி உள்ளே வந்து 10 நிமிஷத்தில் ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. இதே பிங்கிற பைப்பு 20 நிமிஷத்தில் அந்த டேங்கை ஃபில் பண்ணுதுங்க. சின்னு ஒரு பைப் இருக்கு. அந்த பைப் வந்து அந்த டேங்கை காலி பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியே போகணும் அப்படின்னா அந்த பைப்பு கண்டிப்பாக அடியில் இருக்கணும். அப்போ 15 நிமிஷத்தில் முழுசாக அந்த டேங்கை காலி பண்ணுது. இப்போ இந்த 3 பைப்பு ஓப்பன் பண்ணும் பொழுது எவ்வளவு நேரத்தில் அந்த டேங்க்கு ஃபில் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ ஏபிங்கிற பைப்பு இன்லெட் பைப்பு, சிங்கிற பைப்பு அவுட்லெட் பைப்பு. அதனால ஒரு மைனஸை முன்னாடி போட்டு வைக்கிறேன். ஏன்னா அது மூலியமா தண்ணி வெளியே போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இந்த டேங்கினுடைய மொத்த கொள்ளளவு முதல்ல கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா கொடுத்துருக்க நம்பர்னுடைய எல்சிஎம் 10, 20, 15 இந்த 3 நம்பர்னுடைய எல்சிஎம் 60. அப்போ நம்ம இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த டேங்கினுடைய மொத்த கொள்ளளவு 60 லிட்டர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ 60 லிட்டர் அப்படிங்கிறது இந்த டேங்கினுடைய மொத்த கொள்ளளவு. இதுல இருந்து இப்போ ஒரு நிமிஷத்துல ஏங்கிற பைப்ல இருந்து எவ்வளவு தண்ணி போகுது, பிங்கிற பைப்ல இருந்து எவ்வளவு தண்ணி போகுது, சிங்கிற பைப்ல இருந்து எவ்வளவு தண்ணி வெளியே போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ 60 லிட்டர் டேங்கை 10 நிமிஷத்துல ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 6 லிட்டர் தண்ணி உள்ள போகும். ரைட். அப்போ பிங்கிற பைப்ல இருந்து 60 லிட்டர் டேங்கை 20 நிமிஷத்துல ஃபில் பண்ணுது அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி உள்ள அனுப்புதுங்க. ரைட். 60 லிட்டர் டேங்கை 15 நிமிஷத்துல காலி பண்ணுது அப்படின்னா ஒரு நிமிஷத்துல 4 லிட்டர் தண்ணி வெளியே போகுது. புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ரைட். 6 லிட்டர் தண்ணி உள்ள வருது. அதே மாதிரி 3 லிட்டர் தண்ணி பிங்கிற பைப் மூலியமா உள்ள வருது. சிங்கிற பைப் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 லிட்டர் தண்ணி வெளியே போகுது. அப்போ உள்ள வந்தது பாத்தீங்க அப்படின்னா 9 லிட்டர். ரைட். ஏங்கிற பைப்ல இருந்து 6 லிட்டரும் பிங்கிற பைப்ல இருந்து 3 லிட்டரும் சேர்ந்து இன்லெட்ல 9 லிட்டர் தண்ணி உள்ள வந்துடுச்சுங்க. அதுல 4 லிட்டர் தண்ணி வெளியே போயிருச்சு அப்படின்னா மிச்சம் 5 லிட்டர் தண்ணி உள்ள ஸ்டோர் ஆகி இருக்குமா? ரைட். இப்போ இந்த 3 பைப்பு ஓப்பன் பண்ணிடும் பொழுதுங்க 5 லிட்டர் தண்ணி வந்து உள்ள ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு நேரத்தில் அந்த டேங்க் ஃபில் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணுமே சேர்ந்து வேலை செய்யும் பொழுதுங்க ரைட் 60 லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணணும். டேங்கினுடைய மொத்த கொள்ளளவு 60 லிட்டர். இப்போ அந்த டேங்குக்குள்ள 5 லிட்டர் தண்ணி தான் உள்ள ஸ்டோர் ஆகுது. ஏன்னா 9 லிட்டர் உள்ள வருது, அதுல 4 லிட்டர் வெளியே போயிருச்சு அப்படின்னா மீதி 5 லிட்டர் மட்டும் தான் உள்ள ஸ்டோர் ஆகுது. அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 5 லிட்டர் ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு 12 நிமிஷம் எடுத்துக்கும். ஸோ பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற கேள்விகளை வெறும் நம்பரை வச்சு கணக்கு போடாம ரைட். இப்போ ஒரு டேங்க் இருக்கு, அந்த டேங்கினுடைய மொத்த கொள்ளளவு என்ன, ஒரு நிமிஷத்துல எவ்வளோ லிட்டர் தண்ணி உள்ள போகுது, ஒரு நிமிஷத்துல எவ்வளோ லிட்டர் தண்ணி வெளியே போகுது, 3 பைப்பு ஓப்பன் பண்ணா எவ்வளோ லிட்டர் தண்ணி உள்ள ஸ்டோர் ஆகுது, அப்போ அந்த மொத்த டேங்க்கும் ஃபில் ஆக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் கான்செப்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு டிஃபிகல்ட்டாக கொஷின் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியும். ரைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நல்லா புரிஞ்சு படிக்கிறதுக்காக மேக்ஸ் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.